கனமழையால் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் தூத்துக்குடி பேருந்து நிலையத்தில் இருந்து கோவில்பட்டி, மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் குறைந்த அளவே பேருந்துகள் இயக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ஷேக் மதார் வழங்க கேட்கலாம். ஷேக் மதார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தூத்துக்குடியில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழை காரணமாக தூத்துக்குடி மாநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நீரில் மூழ்கியது. தூத்துக்குடியில் குறிப்பாக ராஜீவ் நகர், PND காலனி, முத்தம்மாள் காலனி, பிறை நகர் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் வெளியே வராமல் தவித்து வருகின்றனர். மேலும் இந்த மக்கள் மீண்டும் அங்கிருந்து வந்து தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்லலாம் மற்றும் உறவினர் வீட்டுக்கு செல்லலாம் என பேருந்து நிலையத்துக்கு நேற்று இரவு வந்தவர்கள் பேருந்து இல்லாமல் பேருந்து நிலையத்திலே அவர்கள் தங்கி மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். இவர்கள் தங்களுடைய காலை கடன் கழிப்பதற்கும் டீ மற்றும் குழந்தைகளுக்கு பால் கிடைக்காமலும் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடி பேருந்து நிலையத்திலிருந்து மதுரை, ராமேஸ்வரம், கோயில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு குறைந்த அளவே பேருந்து இயக்கப்படுகிறது. ஏனென்றால் பேருந்தில் டீசல் இல்லை என்ற ஒரு குறையும் மற்றும் கண்டக்டரிடம் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய டிக்கெட் எங்களிடம் இல்லை என்று நடத்துனர்கள் கூறி வருகின்றனர். இதன் காரணமாக குறைந்த அளவே பேருந்துகள் இயக்கப்படுகிறது. முக்கியமாக திருச்செந்தூர், சிறுவைகுண்டம், திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள கிராமங்களுக்கு மக்கள் செல்ல முடியாமல் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். ஏனென்றால் இந்த சாலைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளது. குளங்கள் உடைக்கப்பட்டு அந்த தண்ணீர் சாலையில் சென்றதால் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளதால் அந்த கிராமங்களுக்கு பேருந்து சேவை நடத்த முடியவில்லை என அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையினாலும் அந்த பேருந்து நிலையத்தில் ஏராளமானவர்கள் பேருந்துகளுக்காக காத்து வருகின்றனர். இவர்களுக்கு தேவையான உணவுகள் உள்ளிட்ட பொருட்களை மாநகராட்சி நிர்வாகம் வழங்க வேண்டும் என அந்த பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஷேக் மதார்.